அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் காண்போம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதறுத்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்குமாக்குகள். I am the Lord's servant. May it happen to me as you have said. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, மரியாள் என்பதற்கு யாவேயினால் அன்பு செய்யப்பட்டவள் என்று பொருள். Mary slept in the infinite tranquility of God, and God was a child curled up who slept in her, and her veins were flooded with his wisdom, which is night, which is starlit, which is silence, and her whole being was embraced in him whom she embraced, and they became tremendous silence. மரியாள் இறைவனின் முடிவில்லா அமைதியில் உறங்கினாள். இறைவன் ஒரு குழந்தையாக அவளது வயிற்றில் உறங்க, அமைதி நட்சத்திரத்தின் ஒளியாகிய ஞானம் அவளது நரம்புகளில் நிரம்பி வழிந்தது. இறை குழந்தையை அணைத்த அவள் தன்னை முழுவதும் அவருக்குள் சங்கமாக்க அவர்கள் வலிமை மிக்க அமைதியாயினர். அன்பார்ந்தவர்களே, இவைகள் எல்லாம் ஆழமான உண்மைகள். இந்த பிரிவினை சபைக்காரர்கள் தேவத்தாயை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை.
காரணம் நாம் கொஞ்சம் அதீத பக்தி அவர் மீது வைப்பதினாலும் இந்த பக்தியானது மிதமிஞ்சி போகிறது என்கின்ற வகையிலே தெளிவு என்னவென்றால் தேவதாய்க்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறதே தவிர அவர் கடவுள் இல்லை. நிச்சயம் நம்முடைய இறையியல் தியாலஜி, நம்முடைய தெளிவு எல்லாம் சித்தாந்தம், அதில் குறை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பாமர மக்கள் அவர்கள் தேவதாயும் கடவுளை போல பாவிப்பதினால் ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்கள் பிரிவினை சபைகள். நீங்கள் எல்லாம் சுரூப வழிபாடு செய்கிறீங்க, அந்த சிலை வழிபாடு செய்கிறீங்க, மாதாவை தொட்டு தொட்டு முத்தம் கொடுக்குறீங்க என்று சொல்லுகிறார்களே தவிர ஆழத்தில் என்ன இருக்கிறது என்றால், அந்த தேவதாய் இல்லை என்றால் மீட்பின் ரட்சணியம், மீட்பின் சரித்திரம் நடக்கவில்லை, நடக்க முடியாது. இறைவன் அப்படி விரும்பினார் என்பதுதான் உண்மை. என்னால் உருவாக்கப்பட்ட பையன் முந்தைய பங்கில் அவன் ஒரு டாக்டராக படிக்கும் பொழுது இவ்வாறு ஆன்லைனில் இந்த பிரசங்கங்களை எல்லாம் கேட்டு 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 அவன் உருவாகினான். அவன் இப்பொழுது சென்னையில் டாக்டராக பணிபுரிகிறான். அவன் தங்கியிருக்கிற மெத்தை கீழே இருக்கக்கூடியது புராட்டஸ்டன்ட் வீடு. மெத்தையில் வீட்டில் அழகாக பாட்டு பாடுறான், கத்தோலிக்க பாடலாம் பாடுறான். ஆகவே வழக்கமாக என்ன வரும், தர்க்கம் வரும் இல்லையா? ஏன்பா நீ கத்தோலிக்கனா இருக்கிற, எங்கள் கோவிலுக்கு வா, எங்களோட வந்து முழுக்கு ஞானஸ்தானம் வாங்கிக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இருக்கிற ஞானஸ்தானம் போதும், எனக்கு இருக்கிற ஞானம் போதும், ஏன்பா மாதாவை கும்பிடுறீங்க? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா நான் யோசிக்கிறேன். என்ன அப்படி கேள்வி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தி அசென்ஷன் ஆஃப் த லார்ட், வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மரியாள் தானாகவே மேலே ஏறி சென்றார் தானே? நற்செய்தியில படிக்கிறோம் இல்லையா, வானத்திற்கு ஏறி சென்றார். ஆமா, அதே போல வானத்திலேருந்தே இறங்கி வந்திருக்கலாமே. ஏன் மாதா வயிற்றுல வந்து தங்கி பிறக்கணும்னு வேதத்துல போட்டிருக்குது? தேவையில்லையே. உங்களுக்கு சௌரியமா இருந்திருக்குமே. அவர் மாதா வயிற்றுல பிறக்கலையே, நேரா மேலேருந்து கீழே வந்தாரு, மேலேருந்து வந்த மாதிரி மேலே போயிட்டாரு? இல்லையே, திணறி போயிட்டாங்க. இதுதான் மீட்பின் திட்டம். இந்த மரியாள் மீட்பின் திட்டத்தில் முன்குறிக்கப்பட்டவர். ரோமையர்கள் எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எட்டரைன்னு சொல்லுவோம், 7.5 கட்ட சனிய மற்றவங்களுக்கு. இந்த மரியாதை புறக்கணிகளுக்கு 8.5 கட்ட சனிய. 8.5 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரோமையர்கள் எழுதிய திருமுகம் 8.5, 8:30. என்ன படிங்க சகோதரனே சகோதரியை கேளுங்க. அவர் முன்குறிக்கப்பட்டவர், அழைக்கப்பட்டவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவருடைய மகிமையில் பங்கு பெற போகிறார். யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாருக்கும் பொருந்தும். மிக சிறப்பாக யாருக்கு பொருந்தும்? தேவதாய்க்கு தானே பொருந்தும். அவருடைய மகிமையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் உயர்த்தப்படுகிறார். ஆத்ம சரீரத்தோடு விண்ணிற்கு உயர்த்தப்பட்டவர். ஏன்? அவருடைய உடல் அழியலாகாது. சவரியார் உடல் இல்ல, கோவாவில் அழியாமல் இன்னும் எத்தனையோ புனிதர்கள், வேத சாட்சிகள் அழியாத உடலோடு இருக்கின்றார்கள். அதில் டாப் மோஸ்ட் சில்வன் 325ஆம் ஆண்டு தலை வெட்டி கொலை செய்யப்பட்டவர். இன்னும் அழியாமல் அவர் உடல் இருக்கிறது. இந்த வேத சாட்சியை விட, இந்த புனிதர்களை விட 10 மாதம் இறை மைந்தனை சுமந்த அவரது உதரம் பேறு பெற்றது அல்லவா? ஆகவே புனித அகுஸ்தினார் கூறுவார், அவரை உதரத்தில் சுமப்பதற்கு முன்னால் தன்னுடைய நெஞ்சிலே சுமந்தவர். அவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் தன் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்தவராக வாழ்ந்தார். நற்செய்தியின் வார்த்தைகள் தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறது, மற்றதெல்லாம் உற்றது. அப்படின்னா பைபிள்ல கூட இருக்குது, கடவுள் இல்லை. பைபிள் சொல்லிடுச்சு கடவுள் இல்லை, சொல்ல முடியுமா? அதுக்கு அடுத்த வசனம் என்ன வரும்னா, என்று முட்டாள் சொல்லுகிறான். கடவுள் இல்லை என்று முட்டாள் சொல்லுகிறான். அதான் முழு வசனம். கடவுள் இல்லை, பைபிள்ல சொல்லியிருக்கு கடவுள் இல்லை, அது முட்டாள்தனம் என்று முட்டாள் சொல்லுகிறான். முழு வசனமும் அதுதான்.
ஆகவே இப்படிப்பட்ட ஆழத்திற்கு செல்ல வேண்டும். தாகூர் ஒரு அருமையான அவருடைய வார்த்தைகள், I wandered and wandered over nowhere he led me, now it is time to sit quiet to sing dedication to you. அவர் என்னை நடத்தி செல்லாத இடமெல்லாம் அலைந்தேன் திரிந்தேன், இப்பொழுது அமைதியாக அமர்ந்து உமக்கு புகழ் பாட இது அல்லவோ நேரம். அருமையாக ஆராதனை பாடல் பாடினோம். இந்த மரியாயின் பாடல், தாழ்நிலை நின்ற என்னை அவர் கடைக்கண் நோக்கினார், எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என்று போற்றுமே. அந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த மூன்றாவது அடி, பசித்தோரை நலன்களால் நிரப்பினார், செல்வரை வெறுங்கையராக அனுப்பினார், அபிரகாம் வழி வந்தோரை கடவுள் இரக்கத்தோடு நினைவு கூறுகிறார். இதனுடைய இரக்க பெருக்கம் தாழ்ந்த நிலையில் இருந்தவரை எப்பொழுது இறை சித்தத்திற்கு பணிந்தாரோ, ஆம் என்று சொன்னாரோ, ஃபியாத் லெட் இட் பி டன் என்று சொன்ன தேவதான் உயர்த்தப்படுகிறார். It is apt to address Mother Mary as Ark of the Covenant because she is the tabernacle of the abode of God. She bore Christ the Emmanuel, who is our Redeemer and is the bread of life. இறைவனின் இருப்பிடமாக அவள் உள்ளதால் அன்னை மரியாளை வாக்கு தத்தத்தின் பெட்டகமே என அழைப்பது சால பொருந்தும். நம் மீட்பெரும் வாழ்வின் உணவுமான இம்மானுவேல் என்னும் கிறிஸ்துவை அவள் பெற்றெடுத்தாள். ஆர்க் ஆஃப் த கவனன்ட், வாக்கு தத்தத்தின் பெட்டகம். அந்த வாக்கு தத்தத்தின் பெட்டகத்திலே மோயிசனுடைய அந்த 10 கட்டளைகள் இருந்தது, ஆரோனினுடைய கோல் இருந்தது, மன்னாவை எடுத்து வைத்த பாத்திரம் இருந்தது. இவைகள் எல்லாம் இறை பிரசன்னத்தை காட்டுகின்ற அடையாளங்களாக மக்கள் பூஜிதத்துக்குரியது, பக்தியானது, புனிதமானது என்று வைத்திருந்தார்கள். அதைத்தான் தாங்கள் போகும் இடமெல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தின் பெட்டகத்தை சுமந்து சென்றார்கள். இறை பிரசன்னம் நம்மோடு. ஒரு முறை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, இது என்னவோ அட்சய பாத்திரம் போல இருக்குது அப்படின்னு எதிரிகள் நினச்சிக்கிட்டாங்க. இந்த பெட்டியை வச்சுருந்தா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெட்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டானுங்க. ஆனால் தோல்வி மேலே தோல்வி, கஷ்டம் மேலே கஷ்டம், ஐயோ இது நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது, எடுத்துகிட்டு போங்கடா. அதை உடனே போய் வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. அந்த தாரை தப்பட்டெல்லாம் அடிக்கும்போது மாடு மிரள அதை பெட்டி சாய்ந்தது. எங்கே கீழே விழுந்துடுமோ என்று சொல்லி ஒருவன் தாங்கி பிடித்தான், அங்கேயே செத்து விட்டான். பரிசுத்தத்தை தொடுவதற்கு யாரும் தகுதி இல்லை, தொட்டவன் அங்கே இருந்தான். வேதத்தில் சொல்லுகிறது, வாக்குத்தத்தத்தின் பெட்டகத்தை தொட்டவன் அங்கே செத்தான்னு பைபிள்ல போட்டிருக்குது அல்லவா. இறை மைந்தன் உயிரோடு உயிராக, இரத்தத்தின் இரத்தமாக, சதையின் சதையுமாக தன்னுடைய உதரத்தில் சுமந்த இந்த புதிய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தத்தின் பெட்டகத்தை நாவாலோ அல்லது எண்ணத்தாலோ கொச்சைப்படுத்தினாலோ அல்லது உதாசீனப்படுத்தினாலோ அது தகுமா? யோசிக்க வேண்டிய விஷயம். Jesus belongs to the world and Mary belongs to Jesus. இயேசு உலகுக்குரியவர், மரியாள் இயேசுக்குரியவர். மரியாள் இயேசுவை பெற்றுக் கொடுத்ததினால்தான் நாம் இயேசுவை பெற முடிந்தது, மீட்பின் இரட்சணியத்தை பெற முடிந்தது. மாற்று கருத்து இருக்க முடியாது. St. Ambrose, every soul who has believed both conceives and generates the word of God and recognizes his works. Let the soul of Mary be in each one of you to magnify the Lord. Let the spirit of Mary be in each one to exult in Christ. விசுவசிக்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் இறை வார்த்தையை கருவாக்கி அவரது செயல்களை கண்டுகொள்கிறது. ஆண்டவரை புகழ மரியாளின் ஆன்மா உங்களில் இருப்பதாக, கிறிஸ்துவில் மகிழ மரியாவின் ஆவி உங்கள் ஒவ்வொருவரிலும் இருப்பதாக. முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, blessed is the fruit of your womb, Jesus. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
the feast of the Annunciation, மங்கள வார்த்தை திருநாள். தேவதாய்க்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்டது. கப்ரியேல் தூதர் அவரை நாடி தேடி வந்து இறைவனின் தூதராக அவரிடம் அவருடைய உத்தரவை கேட்டு அவருடைய விருப்பத்தை கேட்டு இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதை நினைவு கூறுகின்றதுதான் இன்றைய திருவிழா. மீட்பின் திட்டத்திற்காக நன்றி. மரியாள் சொன்ன ஆம் என்ற சொல்லுக்காக நன்றி. அவர் ஏற்றுக்கொண்டதை போல நாங்களும் இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்ளவும் அதை வாழ்வாக்கி வாழ்ந்து காட்டவும் உமக்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். எழுந்து நிற்போம், ஆசிர் பெறுவோம், ஜெபிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா